वसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ஆழ்வார்கள் வாழி, அருளிச் செயல் வாழி, தாழ்வாதமில் குறவர் தாம் வாழி. ஏழ்பாருமிய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பிரம்மா எப்படி சிருஷ்டித்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். கர்தம பிரஜாபதியை படைத்தார். சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத் சுஜாதர் 4 படைத்தார். அந்த 4 எனக்கு சிருஷ்டி காரியத்தை, படைப்பு என்கிற செயலை செய்வதற்கு உதவ வேணும் என அவர்களிடத்திலே சொன்னார். ஆனால் பிரமனுடைய புதல்வர்கள் 4 பேரும் தகப்பனாருடைய வார்த்தையை கேட்கவில்லை. நாராயணமூர்த்தியை சிந்தித்து கொண்டு இருப்பதற்கு தடையாக உம்முடைய வார்த்தை இருக்கிறது, அதை நாங்கள் செய்யப்போவதில்லை, ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று மறுத்து சென்று விட்டார்கள். இப்போ பிரம்மாவுக்கு தன்னுடைய மானச புத்திரர்கள் 4 தன்னுடைய வார்த்தையை கேட்கவில்லையே என்று வருத்தப்பட்டார். வருத்தம் கோபமாக மாறியது. அந்த கோபத்தில் இருந்து ஒருத்தர் பிறந்தார். அவருக்கு ருத்ரமூர்த்தி என்று பெயர். 4 பேர் பிரம்மாவனுடைய வார்த்தையை கேட்கவில்லை. கேட்காதபடியினாலே கோபத்தோடு இருந்தார் பிரம்மா. அந்த பிரமனுடைய கோபத்தில் இருந்து ருத்ரமூர்த்தி பிறந்தார். பிறந்தவுடனே தகப்பனாரை வணங்கினார். என்னை எதற்காக படைத்தீர் கேட்டார். சிருஷ்டி காரியத்துக்கு நீர் எனக்கு உதவ வேணும் என்று ருத்ரமூர்த்தியினிடத்திலே சொன்னார். உடனே நான் சிருஷ்டி செய்கிறேன் என்று ஒரு 10 பேரை படைத்தாராம். அந்த 10 பேரும் மிக்க பயங்கரமாக இருந்தார்கள். பிரம்மா அவரே பயந்து போனார். ஓ, இவ்வளோ பயங்கரமாக இருக்கே உம்முடைய படைப்பு, இனிமே நீர் படைக்க வேண்டாம், படைத்தது போதும், இதுக்கு மேலே நீர் படைக்க வேண்டாம், உமக்கு வேற ஒரு காரியத்தை தருகிறேன், எல்லாரையும் அழிக்கக்கூடிய காரியத்தை உமக்கு தருகிறேன். கோபத்தில் இருந்து பிறந்தவராச்சே, அதனால் அழிக்கக்கூடிய தொழிலை உமக்கு தருகிறேன் என்று சொன்னாராம். நாராயணமூர்த்தி பிரமனுக்கு அதிகாரத்தை கொடுக்க, பிரமன் ருத்ரமூர்த்திக்கு சம்ஹாரம் என்கிற செயலை செய்ய வேணும் என்று அவரை நியமித்தார். ருத்ரமூர்த்தியும் ஒத்துக்கொண்டார். ஒத்துண்டதுக்கப்புறம் ஹோன்னு அழுதாராம் ருத்ரமூர்த்தி. பிரம்மா பார்த்து, ஏ பிள்ளாய், நீ எதற்காக அழுகிறாய் கேட்டார். உடனே ருத்ரமூர்த்தி சொன்னாராம், என்னை பெற்றெடுத்தீரே, எனக்கு ஒரு பேர் வைக்கணும்னு தோணித்தா உமக்கு கேட்டார். பிறந்த உடனே அவருக்கு பேரே வைக்கலையாம். அதனால் இந்த பிள்ளை எனக்கு பேரே வைக்கலையேன்னு அழ ஆரம்பிச்சுதான். பிரம்மா பார்த்து, என்ன பேர் வைப்பது, பேர் வைக்கலைங்கிறதுக்காக அழுகிறாரே, அதனால் இவருக்கு ருத்ரன் என்று பெயர் வைத்தாராம். ருத்ரன்னா அழக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ருததீதி ருத்ரஹா என்று வேதமானது தெரிவிக்கிறது. அடுத்து மற்றொரு அர்த்தத்தையும் சொல்லுவார்கள். ரோதயதீதி ருத்ரஹா, ரோதயதி அழச் செய்பவர். எதனால் அழச் செய்கிறார்னா, சம்ஹாரம் என்கிற தொழிலை செய்கிறாரே, அதனால் நம்ம எல்லாம் அழச் செய்கிறபடியினாலே அவருக்கு ருத்ரன் என்று பெயர். பிரம்மாவனுடைய மனசில் இருந்து மானச புத்திரர்கள் 4 பிறந்தார்கள். அவர்கள் பிரமனுடைய வார்த்தையை கேட்கவில்லை. அதனாலே ருத்ரமூர்த்தி பிறந்தார். இப்போ பிரம்மா மறுபடியும் சிருஷ்டி காரியத்துக்கு யார் உதவ போகிறார் யோசித்தார். மறுபடியும் தன்னிடத்தில் இருந்து, தன்னுடைய மனசில் இருந்தும், தன்னுடைய மடியில் இருந்தும், தன்னுடைய கண்ணிலே இருந்தும், காதில் இருந்தும், தன்னுடைய உடலினுடைய அனைத்து அங்கங்களில் இருந்தும் 10 பேரை உருவாக்கினார். அந்த 10 பேருக்கும் தச பிரஜாபதிகள் என்று பெயர். 10 பேர் பிறந்தார்கள் பிரம்மாவினிடத்திலிருந்து.
யாரெல்லாம் 10 பேரை முதல்ல சொல்கிறேன். பிற்பாடு அவர்களால் சிருஷ்டிங்கிறது எப்படி வளர்ந்தது என்பதை காணலாம். பிரம்மாவினிடத்திலிருந்து 10 பேர் பிறந்தார்கள். யாராரு? முதல்ல மரீச்சி என்பவர் பிறந்தார். இரண்டாவது அத்ரி, மூன்றாவது அங்கிரஸ், நான்காவது புலஸ்தியர் என்பவர், ஐந்தாவது புலகர் என்பவர் பிறந்தார். ஆறாவது கிருத்து என்பவர் பிறந்தார். ஏழாவது பிருகு என்பவர் பிறந்தார். எட்டாவது வசிஷ்டர் பிறந்தார். ஒன்பதாவது தக்ஷன் என்பவர் பிறந்தார். 10ஆவதாக நாரதர் பிறந்தார். இந்த 10 பேருக்கும் தச பிரஜாபதிகள் என்று பெயர். 10 பேர் பிறந்தவுடனே பிரம்மாவை வணங்கினார்கள். பிரம்மா, எனக்கு சிருஷ்டி காரியத்துக்கு உதவ வேணும் என்பதற்காகத்தான் உங்களை படைத்தேன், நீங்கள் 10 பேரும் உதவுவீர்களா கேட்டார். 9 பேர் நாங்கள் உதவுகிறோம் ஒத்துக்கொண்டார்கள். ஒருத்தர் மட்டும் என்னால் முடியாதுன்னு மறுத்துவிட்டார். யார் அவர்? அவருக்கு நாரதர் என்று பெயர். சிருஷ்டி காரியத்துக்கு என்னாலே உதவ முடியாது, நான் பிரவிற்த்தி மார்க்கத்திலே ஈடுபட மாட்டேன், நிவிருத்தி மார்க்கத்திலேயே ஈடுபடப் போகிறேன், அதனாலே நாராயணனையே சிந்தனை செய்து கொண்டு இருக்கப் போகிறேன், என்னாலே பிரவிற்த்தி மார்க்கத்திலே சிருஷ்டி தொழிலுக்கு உதவ முடியாது என்று நாரதர் மறுத்துவிட்டார். மீதி இருக்கக்கூடிய 9 பேரும் படைப்பு தொழிலை செய்வதற்கு உமக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று ஒத்துக்கொண்டார்கள். நீங்கள் 9 பேர் ஒத்துக்கொண்டீர்கள். 9 பேரும் நாராயணமூர்த்தியை தியானம் செய்யுங்கள் சொன்னார். அவர்கள் 9 பேரும் நாராயணமூர்த்தியை தியானம் பண்ணிக்கொண்டு பல காலங்கள் இருக்கிறார்கள். இப்போ பிரம்மா மறுபடியும் தன்னுடைய தவ வலிமை, தன்னுடைய தேஜஸை உருவாக்கினார். அதை அப்படியே 2ஆக பிரித்தார். ஒன்றுக்கு ஆணின் உருவத்தை கொடுத்தார், ஒன்றுக்கு பெண்ணினுடைய உருவத்தை கொடுத்தார். அந்த ஆணுக்கு ஸ்வயம்புவ மனு என்று பெயர், அந்த பெண்ணுக்கு சதரூபா என்று பெயர். இப்போ அவர்கள் இருவரும் பிரம்மாவினிடத்திலிருந்து பிறந்து என்ன செய்ய வேணும், எங்களை எதற்காக படைத்தீர்கள் கேட்டார். நீங்கள் இருவரும் சேர்ந்து மேலே சிருஷ்டியை செய்ய வேண்டும் என்று பிரம்மா அவர்கள் இருவரையும் கட்டளையிட்டார். அதனால் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். நாராயணனை குறித்து நைமிஷாரண்யம் என்கிற க்ஷேத்திரத்தில் கடுமையாக தவம் புரிந்தார்கள். நாராயணனுடைய அருளை பெற்றார்கள். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். அப்போ பிரம்மாவனுடைய பிள்ளைகளாக ஸ்வயம்புவ மனு பிறந்தார். ஸ்வயம்புவ மனு சதரூபைய திருமணம் செய்து கொண்டார். அந்த ஸ்வயம்புவ மனுவுக்கும் சதரூபைக்கும் 2 பிள்ளைகளும் 3 பெண்களும் பிறந்தார்கள். அந்த 2 பிள்ளைக்கு பிரியவ்ரதன், உத்தானபாதன் என்று பெயர். 3 பெண்கள் பிறந்தார்களே, அந்த 3 பெண்களுக்கும் ஆஹூதி, தேவஹூதி, பிரசூதி என்று பெயர். அப்போ ஸ்வயம்புவ மனுவுக்கு 2 பிள்ளைகள், 3 பெண்கள் பிறந்தார்கள். அதில் மூத்த பெண்ணாக இருக்கக்கூடியவளுக்கு தேவஹூதி என்று பெயர். அந்த தேவஹூதியை கர்தம பிரஜாபதிக்கு திருமணம் செய்து வைத்தார் பிரமன். யார் கர்தம பிரஜாபதி? முதல்ல பிரம்மா ஒருத்தரை தோற்றுவித்தாரே, அவர் நாராயணமூர்த்தியை குறித்து தவம் புரின்னு சொல்லி அனுப்பிவிட்டார் இல்லையா, அந்த கர்தமருக்கும் பிரியவ்ரதன் உத்தானபாதனுடைய சகோதரியான தேவஹூதிக்கும் திருமணம் செய்து வைத்தார். அந்த கர்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதிக்கும் திருமணம் நடந்து அவர்களுக்கு 9 பெண்கள் பிறந்தார்கள், ஒரு பிள்ளை பிறந்தார். 9 பெண்கள் பிறந்தார்கள், ஒரு பிள்ளை பிறந்தார். அந்த 9 பெண்கள் யாரு அப்படின்னா அவா பேரை முதல்ல சொல்லிடுறேன். அடுத்து ஒரு பிள்ளை யாரு,
அந்த பிள்ளையினுடைய பெயரையும் சொல்லிவிடுகிறேன். எதுக்காக இதை சொல்லணும்னா, பிரம்மாவனுடைய மனசில் இருந்து 10 பேர்கள் பிறந்தார்கள், தச பிரஜாபதிகள். அதில் ஒருத்தர் மட்டும் சிருஷ்டி காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னார். மீதி 9 பேர் இருக்கா இல்லையா, அந்த 9 பேருக்கும் இந்த கர்தம பிரஜாபதிக்கும் தேவகூதிக்கும் 9 பெண்கள் பிறந்தார்களே, அந்த 9 பெண்களை ஓரொரு பெண்ணா இந்த 9 பிரஜாபதிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவர்கள் மூலமாக சிருஷ்டி என்பது பெருகியது. 9 பெண்கள் யாரு, பேரை பார்த்துடுவோம். இங்கே 9 பிரஜாபதிகள் யாரு பார்த்துட்டோம். எந்த பிரஜாபதிக்கும் எந்த பெண்ணுக்கும் கல்யாணம் நடந்தது, அவர்களுடைய பிள்ளை யாரு, எப்படி சந்ததி என்பது வளர்ந்தது என்பதை பார்ப்போம். முதல்ல 9 பெண்களுடைய பெயரை சொல்லுகிறேன். கர்தம பிரஜாபதிக்கும் தேவகூதிக்கும் 9 பெண்கள், ஒரு பிள்ளை பிறந்தார்கள். 9 பெண்கள் பேரு: கலா, அனசூயா, ஸ்ரத்தா, ஹவிர்புக்கு, கதி, கிரியா, கியாதி, அருந்ததி, சாந்தி. 9 பெண்கள் பிறந்தார்கள். ஒரு பிள்ளை பிறந்தார். அவருக்கு கபிலர் என்று பெயர். அவர் தான் கபிலாச்சாரியர் என்று சொல்லுகிறோம். பகவானுடைய 25 அவதாரங்கள் கீழே பார்த்தோமே, அதில் ஒரு அவதாரம் கபிலர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கபிலர் இவர் தான். கர்தம பிரஜாபதிக்கும் தேவகூதிக்கும் பிள்ளையாக பகவானே கபிலர், கபிலாச்சாரியர் என்கிற பெயரோடே அவதரித்தார். இப்போ 9 பெண்கள் பிறந்தாச்சு. பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள் தச பிரஜாபதிகள். அதில் 9 பேர் நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறோம், மேலே சிருஷ்டியை பெருக்குகிறோம் ஒத்துக்கொண்டா, அந்த 9 பேருக்கும் இந்த 9 பெண்களுக்கும் கல்யாணம் நடைபெற்றது. யாராருக்கு யாரோடே திருமணம் நடைபெற்றது? முதல்ல மரீச்சி என்கிற பிரஜாபதி. மரீச்சிக்கும் கர்தம பிரஜாபதியினுடைய பெண்ணான கலா என்பவளுக்கும் திருமணம் நடைபெற்றது. அவர்களுக்கு கஷ்யபர் என்கிற மகரிஷி பிறந்தார். அந்த கஷ்யபருடைய பிள்ளைதான் தேவேந்திரன். அந்த கஷ்யபருடைய பிள்ளைதான் கருடன். அந்த கஷ்யபருடைய பிள்ளைதான் அருணன். யார் அருணன்? சூரியனுடைய தேரோட்டி. அந்த கஷ்யபருடைய பிள்ளைதான் ஆதிசேஷன், வாசுகி முதலான நாகங்கள். ஆக மரீச்சிக்கும் கலாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. அவர்களுடைய பிள்ளையாக கஷ்யபர் பிறந்தார். கஷ்யபருடைய பிள்ளையாக இந்திரன், கருடன், அருணன், ஆதிசேஷன், வாசுகி முதலானவைகள் தானும் பிறந்தன. அடுத்து 2வது பிரஜாபதி அத்ரி என்கிற மகரிஷிக்கும் கர்தம பிரஜாபதியினுடைய பெண்ணான அனசூயா என்பவளுக்கும் திருமணம் நடைபெற்றது. அவர்களுக்கு பிள்ளையாக தத்தாத்ரேயர் அவதரித்தார். அவர்களுடைய பிள்ளையாகத்தான் துர்வாச மகரிஷி பிறந்தார். அவர்களுடைய பிள்ளையாகத்தான் சோமன், சோமன்னா சந்திர பகவான், அவர் பிறந்தார். அடுத்து 3வது அங்கிரஸ் என்பவருக்கும் ஸ்ரத்தா என்பவளுக்கும் திருமணம் நடைபெற்றது. அவர்களுடைய பிள்ளையாக உசத்தியர் என்பவர் பிறந்தார். மற்றொரு பிள்ளை, அவருக்கு ப்ரஹஸ்பதி என்று பெயர். அவர்தான் தேவர்களுக்கு குரு, ப்ரஹஸ்பதி. அந்த ப்ரஹஸ்பதியினுடைய பிள்ளை பரத்வாஜர் என்கிற ரிஷி. அதே போல மூத்த பிள்ளை உசத்தியர். அந்த உசத்தியருக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். அவருக்கு தீர்க்கதமஸ் என்று பெயர். அந்த தீர்க்கதமஸுக்கு ஒரு பிள்ளை பிறந்தார். அவருக்கு கௌதமர் என்று பெயர். கௌதமருக்கும் அகலிகைக்கும் திருமணம் நடைபெற்றது. அவர்களுடைய பிள்ளையாக சதானந்தர் என்கிற மகரிஷி பிறந்தார். இதெல்லாம் அங்கிரஸ் என்பவருடைய சந்ததி எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து புலகர் என்பவருக்கும் கதி என்கிற பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது. அடுத்து கிரது என்கிற பிரஜாபதிக்கும் கிரியா என்கிற கர்தம பிரஜாபதியினுடைய பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது. அவர்களுடைய பிள்ளையாக வாலக்கில்யர்கள் என்கிற ரிஷிகள் அவதரித்தார்கள்.
கருடனே இந்த வாலக்கில்யர்களுடைய தபஸினுடைய பலனாகத்தான் கருடனே அவதரித்தார். அந்த வாலக்கில்யர்கள் கிரத்துவுக்கும் கிரியாவுக்கும் பிள்ளைகளாக அவர்கள் பிறந்தார்கள். அவர்கள்லாம் கட்டை விரல் அளவு தான் இருப்பா. ஆனால் அவர்களுடைய கீர்த்திங்கிறது மிகவும் பெரியது. அந்த வாலக்கில்யர்கள் அவர்களுடைய பிறப்பு, அதுக்கு அடுத்தது வசிஷ்டருக்கும் அருந்ததிக்கும் திருமணம் நடைபெற்றது. அந்த வசிஷ்டருடைய பிள்ளையாக சக்தி என்பவர் பிறந்தார். சக்தியினுடைய பிள்ளையாக பராசரர் என்கிற ரிஷி பிறந்தார். பராசரர் என்பவர் தான் விஷ்ணு புராணத்தை இயற்றியவர். புராணங்களுக்குள்ளே தலைமையான புராணம் விஷ்ணு புராணம். ஆனால் பாகவதத்துக்கு என்ன ஏற்றம் தெரியுமா? அந்த தலைமையான புராணமும் கூட பாகவத புராணத்தை கேட்டது. அதுதான் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்றம். அந்த விஷ்ணு புராணத்தை இயற்றியவர் பராசரர். பராசரருடைய பிள்ளையாக வேதவியாசர் அவதரித்தார். வேதவியாசருடைய பிள்ளையாக சுகாச்சாரியர் அவதரித்தார். இதெல்லாம் வசிஷ்டருடைய சந்ததி. அடுத்து 7வது தக்ஷன். அந்த தக்ஷனுக்கும் பிரசூதி என்பவளுக்கும் திருமணம் நடைபெற்றது. சுவாயம்புவ மனுவனுடைய பெண்ணு பிரசூதின்னு பெயர். அந்த பிரசூதிக்கும் தக்ஷனுக்கும் கல்யாணம் நடைபெற்றது. அவர்களுக்கு 60 பெண்கள் பிறந்தார்கள். அந்த 60 பெண்களில் 13 பெண்களை கஷ்யபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். 27 பெண்களை சந்திரன் சோமன் சந்திர பகவான் திருமணம் செய்து கொண்டார். 10 பேரை தர்மதேவதை கல்யாணம் செய்து கொண்டது. அவர்கள் மூலமாக சிருஷ்டி என்பது வளர்ந்தது. அடுத்து 8வதா பிருகு. பிருகுவுக்கும் கர்தம பிரஜாபதியினுடைய பெண்ணு கியாதி, இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. அவர்களுக்கு பிள்ளையாக தாத்தா விதாத்தா பார்கவி என்று 3 பேர் பிறந்தார்கள். தாத்தா விதாத்தா 2 பிள்ளைகள். பார்கவி பெண். யார் பார்கவி? சாக்ஷாத் மகாலட்சுமியே பிருகு மகரிஷியினுடைய பெண்ணாக பார்கவியாக அவதரித்தாள். தாத்தாவுக்கு மிருகண்டு மகரிஷி பிறந்தார். மிருகண்டு மகரிஷியினுடைய பிள்ளையாகத்தான் மார்க்கண்டேயர் அவதரித்தார். அடுத்து விதாத்தா. விதாத்தாவினுடைய பிள்ளையாக பிராணன் என்பவர் பிறந்தார். பிராணனுடைய பிள்ளையாக வேதசிரஸ் என்கிற ரிஷி பிறந்தார். வேதசிரஸினுடைய பிள்ளையாக உச்சனஸ் என்கிறவர் பிறந்தார். அந்த உச்சனஸினுடைய பிள்ளையாக சுக்ராச்சாரியர் பிறந்தார். யார் சுக்ராச்சாரியர்? அசுர குரு. அவர் விதாத்தாவினுடைய பிள்ளையாக பிறந்தார். அடுத்து பிருகு. இந்த பிருகுவுக்கும் மற்றொரு பெண் புலோமா என்பவளுக்கும் திருமணம் நடைபெற்றது. பிருகுவுக்கும் புலோமாக்கும் பிள்ளையாக ஷவனர் என்பவர் பிறந்தார். ஷவனருடைய பிள்ளையாக ஔர்வர் என்பவர் பிறந்தார். ஔர்வருடைய பிள்ளையாக ரிஷிகர் பிறந்தார். ரிஷிகருடைய பிள்ளையாக ஜமதக்னி பிறந்தார். ஜமதக்னியினுடைய பிள்ளையாக பரசுராமர் அவதரித்தார். 21 தலைமுறைக்கு மன்னர்களுக்கு இருக்கக்கூடிய அகங்காரத்தை அழித்தவர் பரசுராமர். இது அத்தனையும் பிருகுவினுடைய சந்ததிகள். அடுத்து கடைசியா 9வது பிரஜாபதி. அவருக்கு புலஸ்தியர் என்று பெயர். புலஸ்தியருக்கும் ஹவிர்புக்கு என்பவளுக்கும் திருமணம் நடைபெற்றது. புலஸ்தியருடைய பிள்ளை, புலஸ்தியருக்கும் ஹவிர்புக்குக்கும் பிள்ளை அகஸ்தியர் பிறந்தார். தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் அகஸ்தியர். அந்த அகஸ்தியர் புலஸ்தியர் என்கிற மகரிஷியினுடைய பிள்ளையாக பிறந்தார். புலஸ்தியருக்கும் இளபிலை என்கிற ஒரு பெண்ணுக்கும் பிள்ளையாக விஸ்ரவஸ் என்பவன் பிறந்தான். அந்த விஸ்ரவஸனுடைய பிள்ளைதான் வைஸ்ரவணன். வைஸ்ரவணன்னா குபேரன். அந்த விஸ்ரவஸுக்கும் பரத்வாஜருடைய புத்திரியான வர்ணி என்பவளுக்கும் பிள்ளையாக குபேரன் பிறந்தான். விஸ்ரவஸுக்கு கேகசி என்கிற மாலி என்கிற ஒரு அசுரனுடைய பெண் கேகசி என்பவளுக்கு பிள்ளையாக ராவணன்,
கும்பகர்ணன், அடுத்து சூர்பனகா, விபீஷணன், இவர்கள் அத்தனை பேரும் பிறந்தார்கள். ராவணனுக்கு பெரியப்பா அகஸ்தியர், ராவணனுக்கு அண்ணன் குபேரன், இவர்கள் அத்தனை பேரும் புலஸ்தியருடைய வம்சத்திலே தானும் பிறந்தார்கள். இத்தனை மகரிஷிகள் பிறந்தார்கள். மேலும் இவர்களுடைய சரித்திரத்தை நாமும் பார்ப்போம்.